ரஜினி. 100 நாள் ஆட்சி சாமானிய மக்களுக்கும் நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது, உயர் அதிகாரிகளாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அரசு ஊழியர்களுக்கு விஏஓ தொடங்கி உயரதிகாரி வரை ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கும் அது அச்சத்தை கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய விமர்சனங்கள் வருது அப்படிங்கிறாங்க. 100 நாள் ஆட்சி தமிழ்நாட்டின் வீழ்ச்சி, இது ஒரே லைனில் சொல்லணும்னா இதுதான் சொல்லணும். இன்றைக்கி ஒன்றுமே நடக்கலை, எல்லாமே சிறப்பாக இருக்குன்னா 100 நாட்களில் 200 கொலைகள், 300 பாலியல் குற்றச்சம்பவங்கள். இது நமக்கு ரொம்ப பெரிய வளர்ச்சி இல்லை தமிழ்நாட்டுக்கு. இது 300 பாலியல் சம்பவங்கள்ன்றது நம்ம கிட்டேருந்து போய் ஒரு சம்பவத்தையும் பார்த்தா தான் தெரியும். அதில் பாதிக்கப்படுகிற பெற்றோர்களும் இது குழந்தைகளும். இந்த கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறாங்க. தாம்பரத்தில் 5 வயது குழந்தை, அதே மாதிரி 7 வயது குழந்தை, கோவையில் 3 வயது குழந்தை. குழந்தைகளும் சிறுமிகளும் பாலியல் வன்புணர்வு செய்யப்படுவது இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு இந்த அரசாங்கம் 100 நாளில் நாங்கள் சாதிச்சிட்டோன்னு சொல்லி வெளியே சொல்றதுக்கே வெக்கப்படணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல. அதே மாதிரி இன்னொரு பெரிய சாதனையை படைச்சிருக்கு இந்த ஆட்சி. அந்த சாதனையை நான் சொல்லணும். ஆலந்தூர் பகுதி செயலாளர் வேம்புலி தனியார் இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு தந்திருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் தாவேகா மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் பாலியல் தொந்தரவு தந்திருக்கிறார். 11 வயது சிறுமிக்கு ஆர்கே நகரினுடைய வார்டு பகுதி செயலாளர் பாம்பு தினேஷ் பாலியல் தொந்தரவு தந்திருக்கிறார். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் என்கிற குட்டி பெண் மீது ஒரு பெண் நிர்வாகி புகார் கொடுத்திருக்கிறார். இவர் பாலியல் அத்துமீறல ஈடுபட்டிருக்கிறார் சொல்லி. சேலத்துல 50க்கும் மேற்பட்ட பெண்களை வீடியோ எடுத்த மணிகண்டன் தாவேகா நிர்வாகி. சிவகங்கையை சார்ந்த பெண் காவலருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்த பிரமுகர் மகாராஜா, ராபின், ஹரிஷ் 3 பேர் கைது செஞ்சுக்கிறார். 3 பேரும் தாவேகாவை சேர்ந்தவர்கள். நாங்க சிங்கப்பெண் அதிரடி படையை உருவாக்கிட்டோம், பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லுகிற இந்த அரசாங்கம் பெண் காவலருக்கே எங்க பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை இன்றைக்கு யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுத்தாங்க. இதுவரையில ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது. இதுவரையில அவர் கைது செய்யப்படவில்லை. மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், பகுதி செயலாளர், அவர் சிறைக்கு போனாரு, வந்துட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி அரசு நிகழ்ச்சியில ஆலந்தூர் எம்எல்ஏவோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, வீடியோ இருக்கு. அப்போ யாரை பாதுகாக்க நினைக்கிறது இந்த அரசாங்கம்? குற்றம் செய்பவர்களை தன்னுடைய கட்சியிலே வைத்துக் கொண்டு குற்ற சம்பவம் நடக்கல, திமுக ஆட்சியில் நடந்துச்சு, எங்க ஆட்சியில் நடக்கல என்று சொல்றது வேடிக்கையா இருக்கு. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு வீட்டுக்கு நள்ளிரவுல சென்று பாலியல் தொந்தை தந்த இது தாவேகா நிர்வாகி இது கண்ணன், அவர் இன்னைக்கு வரையும் எதுவும் கைதெல்லாம் செய்யப்படல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு வரும். ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. அவரு அந்த குற்றச்சாட்டப்பட்டிருக்கார். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அவர் ஜாலியா டெய்லி சட்டமன்றத்தில் துண்டு போட்டு உட்காந்து சிரிச்சுனுங்கிறாரு. அப்போ இவர்களை பாதுகாப்பது யார்? நீங்க இன்னொன்னு கூட இன்னைக்கு ஆக்ரோஷமா எழுந்து பேசினார் பாருங்க, கில்லி சரத். அவர் கில்லி விளையாட்டை அங்கேயே நடத்துறாரு. எங்க சட்டமன்றத்திலே நான் தான் அன்னைக்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்லன்னு. அந்த எக்ஸ்பிளனேஷன் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. எப்படி ஒரு மாத்திரைய பக்கத்துல குழந்தை காணும், அவங்க குடும்பத்தார் யாரும் காணும், அங்க குழந்தைக்கு அவர் நறுக்குனாருன்னு சொன்னதை நாடே நம்பல. இன்னைக்கு அதை சட்டமன்றத்தில் நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, நான் அது பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சொல்றாரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பொறுப்பு கிடையாது. உள்ள போயிட்டீங்கன்னா செக்யூரிட்டி அந்த இது கிரிக்கெட் கவுன்சிலோட இது, அவங்க தான் அங்க செக்யூரிட்டி எல்லாம் பண்றாங்க. நீங்க அவங்களுக்கே விபூதி அடிச்சு உள்ள போயிருக்கீங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது விசாரணை நடத்தணும். விசாரணை நடத்துவதற்கு கூட அச்சப்படுகிற இந்த ஒரு கலாச்சாரமே இல்லாம நாங்க சுத்தர ஒழிச்சிருக்கோம். அடிமட்டத்திலிருந்து உயர் அதிகாரிகள் வரை லஞ்சம் என்பது இல்லாமல் ஆக்கியிருக்கிறோம். பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களை நிறைய கொண்டு வந்திருக்கோம். தாய்மாமன் தங்கமோர் திட்டமாக இருக்கட்டும், அண்ணன் சீராக இருக்கட்டும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையாக இருக்கட்டும், இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். ஒரு ஊழல் இல்லாத அரசு அமைன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். ஆனால் இதெல்லாம் பொறுக்க முடியாமல் அங்கெங்கே ஒன்று நடக்குது, அதை மிகைப்படுத்தி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்ட்டி ஃபண்ட் ஒளிஞ்சது, ஊழல் ஒளிஞ்சது, எல்லாமே இது ஒளிஞ்சது. 3 மாசத்துல 21,000 கோடி கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு ஏன் தமிழ்நாடு அரசு தள்ளப்பட்டது? சார் எல்லாரையும் ஒழிச்சிட்டீங்க சார், காசு வந்துருச்சு உங்களுக்கு. எதுக்கு 21,000 கோடி கடன் வாங்குனீங்க? எதுக்காக வாங்குனீங்க? எப்படி ஊழல் ஒளிஞ்சிருச்சு சார்? அரசு வழக்கறிஞர் நியமனத்துல புஷி ஆனந்த் காசு வாங்கி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெண் நிர்வாகி சொல்றாங்க. அடுத்த நாள் அந்த பெண் நிர்வாகியை கட்சி விட்டு நிக்கிறாங்க. இன்னாலும் கூட விசாரிக்க கூட கிடையாது. அப்ப ஊழல் என்ன சார்? இது பழனி விவகாரம் என்ன? 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க.
அதுல கைது செய்யப்பட்டு சிறையில இருந்த ஒருவர் இன்றைக்கு இறந்து போயிருக்கிறார். அதுக்கு சார் அதுக்கு என்ன சார் விசாரணை நடத்துறீங்க? சிபிசிஐடி விசாரணை சார், விசாரணை நடக்கட்டும் சார். நடவடிக்கை எடுத்தாங்க. HRNC-ல ஒரு ஊழல் நடக்குது, அதுக்கு யார் பொறுப்பு? HRNC-ல ஒரு ஊழல் நடக்குது, அதுக்கு யார் பொறுப்பு? அந்த துறை அமைச்சர் பொறுப்பு. இன்னைக்கு அந்த துறை அமைச்சர் அதை பத்தி வந்து பேச சொன்னா எங்க முதல்வர் வந்தா எல்லாரும் எழுந்து நிக்கணும்னு அவர் உத்தரவு போடுறாரு. இன்னைக்கு மரபு தெரியாதவங்க எல்லாம் வச்சிருந்து இன்னைக்கு சட்டமன்றம் நடந்து கொண்டு போதா வேடிக்கையா இருக்குது. பேரவை தலைவருக்கு மட்டும் தான் நிக்கணும். நீங்க முதல்வர் வந்தா அவர் வந்து கை காட்டுவார், அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. அதுதான் இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயத்துல வாயை திறக்க வேண்டிய அறநிலையத்துறை அமைச்சர் அறமே இல்லாத 1க்கு 3 முறை 4 முறை விளக்கம் கொடுத்துட்டாரு. எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல, தொடர்பு படுத்தி பேசுறாங்க. சரி, இன்னைக்கு இறந்து போயிருக்காரு, அத பத்தி என்ன விளக்கம் கொடுத்தாரு? விசாரணையில இருக்குல்ல, எப்படி ஒருத்தர் விளக்கம் கொடுக்க முடியும்? நீங்க உள்ள போய் சிறையில் அடைக்கப்பட சரி, ஏதோ ஒரு ரீசனா நீங்க வந்து வெளியே சொல்லலாம்ல. இன்னைக்கு இதனாலதான் இறந்து போயிருக்கிறாரு. அன்னைக்கு சுவாதி கொலை வழக்குல இதே மாதிரி ராம்குமார் வந்து சிறையில் இறந்து போனாரு. அன்னைக்குலாம் அந்த விளக்கம் கொடுத்திருக்காங்க. நீங்க அந்த மாதிரி விளக்கம் கொடுக்கணும். இன்னைக்கு உங்க துறையில ஊழல் நடந்து ஒருத்தர் வந்து சிறையில் அடைக்கப்படுகிறார், அவர் வந்து மரணித்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? இந்த மாதிரி இருங்க, நான் சொல்லி முடிச்சறேன். அடுத்து சொல் ரஜினி, கல்லு சூடு இன்னும் ஆறல, நீங்க விட்டுட்டு போன நிர்வாக சுனாமியே அடிச்சிருக்குன்னு முதலமைச்சர் சொன்னார். அதனுடைய தாக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த ஆட்சியினுடைய அவலம் தொடருது. அதுதான் இந்த போதைப் பொருட்கள் முற்றிலுமான நடவடிக்கை எடுத்திருக்கோம். கேரளாவுடைய உள்துறை அமைச்சர் கூட இங்கே வந்து ஆலோசனை நடத்திட்டு போயிருக்கிற ஒரு சூழல்ல அந்த தாக்கம் தான் இப்போ தொடருது. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் கடுமையான நடவடிக்கை, நேர்மையான நடவடிக்கை, வெளிப்படையான நிர்வாகங்கிறாங்க. இல்லை, தலித் அமைச்சர்களை பற்றி அண்ணன் சொன்னார். இன்னைக்கு இன்வெஸ்டார் மீட்டிங்கில் வந்து பொதுவாக இன்வெஸ்டார் மீட்டிங்கில் MSME மினிஸ்டரை வந்து ஸ்டேஜ் ஏற்றுவாங்க. ஏன் இந்த முறை ஏற்றலை? MSME மினிஸ்டராக இருக்கிற மதன் ராஜாவை ஏன் ஏற்றலை? எங்கே உங்களுடைய வந்து ஜாதி பாகுபாடு இருக்குது? ஜாதி பாகுபாடு வந்து ஒளிஞ்சிருச்சா தாவேக அரசாங்கத்தில்? MSME மினிஸ்டர் ஏன் நீங்கள் ஏற்றலை? அப்போ அங்கே சாதிய வேறுபாடு இந்த ஆட்சி பாக்குது அப்படின்றது உறுதியாகுது. 2025ல நான் தாமோன் பர்சன் அன்னைக்கு அதே இன்வெஸ்டார் மீட் அவர் இருந்தாரு. ஏன் இருங்க, அது மட்டும் இல்ல, இருங்க நான் சொல்லி முடிச்சறேன். நான் சொல்றேன். இல்ல இருங்க, அதே மாதிரி பத்திரிகையாளர்களையும் உள்ள விடல சார். இவருக்கு இந்த அதான் இப்ப இருக்க முதலமைச்சருக்கு பத்திரிகையாளரை பார்த்தா பயம். ஜாதி பார்த்து பத்திரிகையாளர்கள் இல்ல ஜாதி பார்த்துல பத்திரிகையாளரவே பயப்படுறாரு. பத்திரிகையாளர்களை உள்ள விட மாட்டாரு. இன்வெஸ்டார் மீட் நடக்குது, ஒரு பிசினஸ் வந்து பத்திரிகையாளரை கூட உள்ள விடலன்னா அப்ப எதுக்கு அந்த இன்வெஸ்டார் மீட்? அப்போ அங்க வந்து அதாவது பத்திரிகை சுதந்திரம் கிடையாது. அங்க இருக்கிற மினிஸ்ட்ரியும் வந்து நீங்க வந்து ஜாதி பார்த்து வந்து மேல ஏத்த மாட்டீங்க. அப்படின்னா இந்த அரசாங்கம் எல்லாரையும் சரிசமமா நடத்துதா அப்படின்னு பார்க்கணும். நீங்க திமுக ஆட்சியில கரூருக்கு போய் பாடினார் சார் பாட்டு, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. கரூர் இடைத்தேர்தல் வருது, அதே கரூருக்கு போய் பாட்டிலுக்கு 20 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பாடி ஓட்டு கேட்கணும். தாவேக்காக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாய் தாவேக்க அரசாங்கம் வாங்குதுன்னு சொல்லி பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குறாங்க சார். இன்னைக்கும் வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் சார். அதே மாதிரி 717 மதுக்கடைகளை மூடிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த தாவேக்க அரசாங்கம் எங்க அந்த கடையை மூடினீங்கன்னு வாங்க வந்து காட்டுங்க. ஒழுங்கா அந்த கடையை இன்னும் மூடவில்லை, இல்ல நீங்க மூடிட்டீங்கன்னு சொல்றீங்களா, அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க. அதே மாதிரி நாங்கள் மதுவை ஒழிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தவர்கள் இப்பெல்லாம் மது போய் வைன் ஷாப்புக்குலாம் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, வீட்ல போன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற சிஸ்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அந்த மதுவை வந்து வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது இந்த தாவேக அரசாங்கம். சொன்னா தொட்டவங்களையும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம்னு சொல்லிட்டு குட்கா வழக்குல சிக்கி இருக்கிற விஜயபாஸ்கர் அவர்களை ஏன் உங்க கட்சியில சேர்க்கிறீங்க? அதே மாதிரி எங்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் மது ஆலை நடத்துகிறார். அவர் உங்க இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினராக அதாவது பேசுகிறார் என்று இவர் சொன்னார், ஆதவர்ஜுனா பேசினாரு. அவருடைய மகன் சந்தீப்பை எதுக்கு தாவேக்கால சேர்க்கிறீங்க? அவர் ஒன் ஆஃப் த டைரக்டர் அந்த ஆலையில. அப்படி சார், அப்படி இல்லைன்னா இது புஷி ஆனந்த் வந்து அங்க வந்து பாண்டிச்சேரியில் ஆனந்த் வைன்ஸ் வந்து நடத்தி இருக்காரு. அப்ப உங்க இதுல நடத்தினா அவர் வந்து புனிதவர் போய் சார். சார் ஆனந்த் வைன்ஸ் ஆதாரத்தோட நான் காட்டுறேன். ஆனந்த் வைன்ஸ் நடத்தி இருக்காரு, இவங்க கிளம்பி ஆனந்த் வைன்ஸ் புஷி ஆனந்த் நடத்தி இருக்காரு. அதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு காட்ட சொல்லுங்க. என்ன ஆதாரத்திலே வந்துச்சு, அவங்க மறுத்தாங்க. அப்படி பேர்ல இல்ல. சரி ஆனந்த் பேர் போடுறாங்க. சரி சார். சார் மது ஆலை நடத்துகிறார் அண்ணன் ஜெகத் ரட்சகன்றீங்க, அவங்க மகனை எதுக்கு உங்க கட்சியில சேர்த்தீங்க? அவரு டைரக்டரா இருக்காரு அந்த கம்பெனில. இப்ப சொல்லுங்க, அவர் மகனை சேர்க்க மாட்டேன், நாளைக்கே கட்சி விட்டு வெளியே அனுப்புறேன் தெம்புதா திராணி தான் சொல்லுங்க.
இப்போ அப்போ உங்க கட்சிக்கு வந்தா புனிதவர். ஜெகத் ரட்சகன் மகன் அங்க சேர்ந்ததுதான் பிரச்சனையா? இல்ல நீங்க ஜெகத் ரட்சகனை குற்றம் சாட்ட போது அந்த ஆலையில ஒன் ஆஃப் த டைரக்டரா இருக்கிற சந்தீப்பை எதுக்கு சார் சேர்த்துறீங்க? உங்களுக்கு தான் மது ஆலைனா பிடிக்காதே சார். முதல்ல ஓரிரு வார்த்தைகளை ரத்தின சுருக்கமா, நேரம் இல்ல. அதான் சார் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த 100 நாள் தமிழ்நாட்டினுடைய வீழ்ச்சி. சரி, ஆக்சுவலாக